வேலையத்த மாமியா ஆலயத்தை காத்தாலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்காம நீங்க என்ன தேவையில்லாத வேலை எதுக்கு பாக்குறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அவங்க ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை ஆய்வு செய்கிறார் என்றால் நமக்கு துறை சார்ந்த ஆய்வாக அதை புரிந்து கொள்ள முடியும். தொழில்துறை அமைச்சராக இருக்கிறவர்கள் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க? ஏதாவது உதவி செய்ய போனாங்களா? எடக்கு மடக்கா பேசுறது தான். நான் என்ன சொல்றேன், ரீல்ஸ் துறைன்னு ஒன்று உருவாக்குறேன். எப்படி பல பள்ளி கல்வித்துறை, அறநிலையத்துறைன்னு பல துறைகள் இருக்குல்ல, ரீல்ஸ் துறையின் அமைச்சராக கருத்தனாவன் நியமிங்க. இது எதுல சேருங்கிறதே நமக்கு புரியல. தகுதியற்றவர்கள், தரமற்றவர்கள், எதுவுமே இல்லாதவங்களையெல்லாம் நீங்க எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க, அமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னா தலைகீழ் ஆட்டம். அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில குடப்பிடிப்பான்ற மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம என்னென்னமோ செய்யறாங்க. ஏன்னா இது குழந்தைகளின் எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. நம்ம தாவேகாவா திமுகவா என்கிற அரசியல் சம்பந்தப்பட்டது அல்ல. இது குழந்தைகளினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. நீங்க ஒரு பிள்ளைய நீங்க எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தி உனக்கு ஆங்கிலம் பேச வரல, உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி நீங்க வீடியோ போட்டு விட்டீங்கன்னா அதனுடைய ஆளு மனக்காயத்துல அரசு பள்ளி படிப்பே கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க அம்மோனியா வாங்கி கட்சியில 19 பேர் சாகுறான், அவனை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, கரூருக்கு அரசு பணி வழங்குறதுக்கு போறோங்கிறாங்க. இடைத்தேர்தல் நடக்குதுன்னா எவ்வளவு உள்நோக்கத்தோடு கூடிய நகர்வாக ஒவ்வொன்றும் இருக்கு. இது தொழில்துறை அமைச்சர் என்ன செய்யணும்? அம்மோனியா கசிவு நடக்கிற இடத்துக்கு இதெல்லாம் ஆய்வுக்கு போகணும். நீ ஸ்கூல் பிள்ளைகிட்ட போய் எஸ்ஏலாம் பேசிக்கிட்டு இருக்கிய, போய் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன எல்லாவற்றிலையுமே திசை திருப்புகிற வேலையை செய்ய. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் நாளுக்கு நாள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மிகப்பெரிய விமர்சனங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் உட்பட்டதாக இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் காமெடியாக பண்ணிட்டு இருக்காங்க, கோமாளித்தனமாக இருக்குது, எதுவுமே தெரியல அப்படின்ற விஷயங்கள் தாண்டி இப்போது பள்ளிகளில், மருத்துவமனைகளில் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. என்ன பிரச்சனை நடந்தது? ஒரு அமைச்சர் போயிட்டு ஒரு மாணவர்களிடத்துல ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறது தவறானதா? என்ன நடந்தது சார் அங்கே? அவங்க ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை ஆய்வு செய்கிறார் என்றால் நமக்கு துறை சார்ந்த ஆய்வாக அதை புரிந்து கொள்ள முடிகிறது. தொழில்துறை அமைச்சராக இருக்கிறவர்கள் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க? ஏதாவது உதவி செய்ய போனாங்களா? இல்லை, முதலமைச்சர் விஜய் அவர்களின் வழிகாட்டுதல் படின்னு போட்டிருக்காங்க சார். சரி, அப்படி போனாங்க. விஜய் ஃபோட்டோவை கொண்டே காட்டுறதுக்காக போனாங்களா? எதுக்கு கேமராவோட போனாங்க? அது ஏன் ஷூட்டிங் மாதிரி நடக்குது இங்கே? நீங்கள் அதையே ஏன் ஆஃப் த ரெக்கார்டாக அதை பண்ணலை? ஏன் என்ன காரணத்திற்காக அவங்க சென்றாங்க? ஏன் அவங்க போய் அங்கே போய் அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழி கல்வியில் படிக்கிறவங்ககிட்ட போய் ஆங்கிலத்தில் பேசினாங்க? ஏன் அதை அதுக்கு பதில் கேட்டோம்னா எனக்கெல்லாம் நானே தமிழ் வழியில் தான் படித்தேன், எனக்கு ஆங்கிலம் எனக்கே தடுமாறிச்சு, எனக்கெல்லாம் பிரெஞ்சில் படிக்கிற வாய்ப்பு இல்லை என்று சொல்வதன் மூலமாக நானே ஒரு அரசு பள்ளி மாணவி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிரெஞ்சில் படிக்க வாய்ப்பு இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லும்போது 3வது மொழி மும்மொழி கொள்கை ஏன் வரல அப்படின்னு கேட்குற அந்த ஆதங்கத்தின் குரல், அரசியலின் குரல், பாஜகவின் குரல் அதுக்குள்ளே கேட்குது. அப்போ இது என்ன நோக்கம் அவர்களுக்கு இருக்கு? இங்கே பள்ளி மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழாவுக்கு போனாங்க, ஸ்கூலில் ஏதோ ஒரு நோட்டு புத்தகம் வழங்கினாங்க, இல்லை பெஞ்சு இந்த மாதிரியான இதெல்லாம் வழங்கினாங்க, ஃபர்னிச்சர்ஸ்லாம் வழங்கினாங்க, ஏதோ ஒரு உதவி சார்ந்து போனாங்கன்னா பரவாயில்ல. இவங்க எதுக்காக போனாங்க? விளம்பர வெறிக்காக போனாங்களா? ரீல்ஸ் போடுறதுக்காக போனாங்களா? எதுக்கு போனாங்க அவங்க? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அமெரிக்கா போயிருக்கிறாரு, தமிழ் சங்க விழாக்கு போயிருக்காரு. இவர் ஏதாவது சொல்லிட்டு போனாரா? அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்குலாம் போங்கன்னு சொல்லிட்டு போனாரா? எதுக்கு போனீங்க நீங்க? பொறுப்பு அமைச்சர் எதனா போட்டிருக்காங்க, அப்படி ஏதாவது போட்டிருக்காங்களா? இது ஏதாவது நான் என்ன சொல்றேன்னா, தகுதியற்றவர்கள், தரமற்றவர்கள், எதுவுமே இல்லாதவங்களையெல்லாம் நீங்க எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க, அமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னா தலைகீழ் ஆட்டம். அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில குடப்பிடிப்பான்ற மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம என்னென்னமோ செய்யறாங்க. இல்ல அதே தான் சார் அவங்களும் சொல்றாங்க. நானும் அரசு பள்ளியில படிச்சவன் தான், சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்தாலே இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்ற குரல் தான் அந்த பக்கத்துல தாங்க. உங்க டயலாக் எல்லாம் நல்லா இருக்கு, உங்க நடத்த தானே உங்களுடைய தீர்மானிக்குது. எல்லாத்தையும் நீ என்னவா இருக்கீங்கன்னு தானே தீர்மானிக்குது. நீங்க தொழில்துறை அமைச்சராக வந்ததற்கு பின்பு இங்க இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் பூரா ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டான். பல பேர் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம்லாம் வேணான்ட்டு போயிட்டான், இந்த அரசு சரியா வராதுன்ட்டு போயிட்டான். அப்ப உங்களுடைய நடவடிக்கை தான் பேசுமே தவிர போய் கல்வெட்டுக்களை போய் அகற்றாங்க. பழைய நான் முதல்வன்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்டை பூராமே டெலீட் பண்றாங்க, வீடியோஸ் எல்லாம். அது எதுக்கு டெலீட் பண்ணணும்?
இது 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 வந்து ஒரு நியாயமா இருக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், கடந்த கால ஆட்சி ஒன்று செஞ்சிருக்குன்னா அது மக்களுக்கு செஞ்சிருக்கு, அது மக்கள் வரிப்பணத்தில் செஞ்சிருக்கு. நீங்க தனிநபரை வந்து தாக்குவதாக நினைத்து கொண்டு அப்புறப்படுத்த, நான் என்ன கேட்கிறேன், மு.க. ஸ்டாலின்கிற பேரை ஒரு கல்வெட்டுலேருந்து அகற்றுவதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இருந்தோ நிர்வாக குறிப்பில் இருந்தோ நீக்க முடியுமா? என்னைக்கோ முதலமைச்சராக இருந்தார், பத்வச்சலன்னு ஒருத்தர் இருந்தார், ஓமந்தூரார்னு ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், எத்தனையோ பேர் ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ நம்ம படிக்கிறோம்ல வரலாற்றில், அவங்க மேலே நமக்கு எத்தனையோ கொள்கை முரண்பாடு இருக்கலாம். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜின்னா அது வந்து ஒரு அரசியல் முரண்பாடு இருக்கலாம். இந்தி திணிப்புக்கு வந்து உடன்பட்டார் பத்வச்சலன்னு அரசியல் முரண்பாடு இருக்கலாம். ஆனால் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததுங்கிற வரலாறு எல்லாம் பண்ண முடியுமா? 50 வருஷம் கழிச்சு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, எடப்பாடி அதுதான் வேற வழி இல்லை, அது படிச்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் வரலாற்றில் வந்து நிகழ்ந்ததை மாற்ற முடியும்னா மாற்ற முடியாது. நீங்கள் எதிர்காலத்தில் வந்து நீங்கள் என்ன நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டின் வழியாகத்தான் உங்களை நிரூபிக்க வேண்டுமே தவிர நீங்கள் வந்து தான் தோன்றித்தனமாக, ஏன்னா தற்கூரின்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இல்லை, செயல்பட்டுட்டு தானே சார் இருக்காங்க. செயல்படுறதுனால தான் ரீல்ஸ் போடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் வாங்க கம்பெனிங்க அப்படின்ட்டு. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதை செய்வது, இது எப்படி செயல்படுறதில்ல? இது எப்படி செயல்பாட்டுக்குள்ளே வரும்? நீங்கள் அது செயல்பாட்டுக்குள்ளே வராது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் தகுதி மிக்கவர்கள், ஒன்று உனக்கு புத்தக வாசிப்பு கல்வி அறிவு இருக்கணும், இல்லை மக்களை புரிந்து கொண்டவனா இருக்கணும். ரெண்டு தானே தகுதி. இது ரெண்டுமே அறகுறையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அறவே கடை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் நடக்க தான் செய்யும். நியாயமாக என்ன செய்யணும், நீங்கள் தகுதி மிக்கவர்களே உங்களால் தகுதி மிக்கவர்கள் அந்த கட்சியில் இல்லை. சிக்கல் என்ன, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு இருக்காரு, அவர் தீவிரமாக செயல்படுறாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே மக்களோட பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது. ஒரு அரசியல் களத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு அதிகார மையத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிறதுல ஒரு புரிதல் இருக்கு. அதனால அவர் செயல்பாட்டில் வந்து நமக்கு குழப்பம் இல்லை. நம்ம வந்து அவர் ஒரு தவறு செஞ்சால் நம்மளும் விமர்சிக்க தான் போகிறோம். ஏன் நம்மளால விமர்சிக்க முடியல அப்படின்னா அவர் சரியாக செயல்படுறாரு. இது என்ன வகையில் சேரும்? ஏதோ ஒரு நாடக கம்பெனி மாதிரியும் ஊர் ஊருக்காக போய் ட்ராமா போடுறது மாதிரியும் ரீல்ஸ் போடுறதுக்காகலாம் ஒரு கவர்மெண்ட் நடத்த முடியுமா? ஏற்கனவே வந்து உயர்கல்வி அமைச்சர் வந்து போய் டான்ஸ் ஆடினார், வாடி 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 கைப்படாத சரி. இது வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் வந்து பாரதியார் பாடல், பாரதிதாசன் பாடல் இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக அப்துல் கலாமை பற்றி பேசுவாங்க, விவேகானந்தருடைய தன்னம்பிக்கை குறித்து, இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாடி 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 கைப்படாத சீடின்னு ஒரு பாட்டை வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது அது வந்து இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு எதிரான சாங்கு வேறு. சீடியும் ஒரு பொம்பளையும் ஒன்றா, கைப்படாத சீடின்னா என்ன அர்த்தம்? அப்போ கன்னித்தன்மையோடு இருக்கிறவன்லாம் அர்த்தம். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனையில் பிறக்கக்கூடிய டீசிங் பாடல். அது முதலமைச்சருடைய பாட்டு தான். ஆமாம் ஆமாம், இருக்கட்டும், அது கடந்த கால வாழ்க்கை, அதை நம்ம இனி பேச முடியாது. நீங்கள் வந்து இழந்த படம்னு ஆடின டான்ஸும் தான் அந்த நாட்டில் இருக்க போகிறோம். அவங்களும் முதலமைச்சராக இருக்காங்க, அதை நம்ம விமர்சிக்க வேண்டாம். அவர் கடந்த காலத்தில் கலை வாழ்க்கையில் இருந்தார், சினிமா வாழ்க்கையில் இருந்தார், கமர்ஷியல் படம், குப்பை படம், மசாலா படம்லாம் நடித்தார், அது தனி கதை. ஒரு பொறுப்புக்கு வந்ததற்கு பின்பு நீங்கள் தாந்தோன்றித்தனமாக நடந்து கொள்வது என்பது கண்டனத்துக்குரியது, விமர்சனத்துக்குரியது. ஏன்னா இது குழந்தைகளின் எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. நம்ம வந்து தாவேகாவா திமுகவா என்கிற அரசியல் சம்பந்தப்பட்டது அல்லவே, குழந்தைகளினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. நீங்கள் ஒரு பிள்ளைய வந்து நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தி உனக்கு ஆங்கிலம் பேச வரல, உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து வீடியோ போட்டு விட்டீங்கன்னா அதனுடைய ஆள் மன காயத்தில் அரசு பள்ளி படிப்பே கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசு பள்ளி மாணவி கிட்ட போயிட்டு உங்க அப்பாவுடைய ப்ரொஃபஷன் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க சார். அதுங்க அவங்க அப்பா வந்து ஒருவேளை வேலைகளை வாங்கி தருவாங்களா என்னன்னு தெரியல. இதுக்காக கேட்கணும், ஒரு நியாயம் வேணும்ல கேட்கறதுல. நீ என்ன செய்ய போகிறதுக்காக நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்களால் எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு எதெல்லாம் சாத்தியம் இருக்கோ அதை குறித்த பயணம் தான், அது குறித்த செயல்பாடு தான் உங்கள்கிட்ட இருக்கணுமே தவிர இந்த இடக்கு மடக்கா பேசுறது தான். நான் என்ன சொல்கிறேன், ரீல்ஸ் துறைன்னு ஒன்று உருவாக்குங்க. எப்படி பள்ளி கல்வித்துறை, அறநிலையத்துறைன்னு பல துறைகள் இருக்குல்ல, ரீல்ஸ் துறையின் அமைச்சராக கீர்த்தனாவை நியமிங்க. இது வந்து எதில் சேருங்கிறதே நமக்கு புரியலை. இது அரசியலில் சேருமா, இல்லை இது வந்து நிர்வாகத்தில் சேருமா, இது எதில் சேரும்? கோமாளித்தனத்தில் தான் சேரும், வேற எதுலையுமே சேரும். வேற துறை அமைச்சர் அங்கே போயிட்டு ஆய்வு பண்ணதே தவறு தான். அது எதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா நடக்குது, அமைச்சர் வந்து குத்து விளக்கு ஏற்றணும், ஒரு வாழ்த்துறை வழங்கணும் அப்படின்னு கேட்டாங்க, அதுக்காக போனீங்கன்னா பரவாயில்ல, அழைக்கப்பட்டால் பரவாயில்ல, அது வேற. ஏதோ ஒரு நன்மை செய்ய போனீங்கன்னா பரவாயில்ல. ஆய்வு செய்ய போகிறதுக்கு நீங்கள் எதுக்குன்னு கேட்குறேன். அதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு கேட்குறேன். உங்களுடைய துறையும் கிடையாது, உங்களுக்கு அது வேலையும் கிடையாது. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எதையாவது செய்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு.
வேலையத்த மாமியா ஆலயத்தை காத்தாலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்காம நீங்க என்ன தேவையில்லாத வேலை எதுக்கு பாக்குறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இப்போ இந்த வீடியோஸ் வந்து வைரல் ஆகுது. இதற்கு முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கிறாரு. அதுக்கு மறுபடியும் இவங்க ஒரு ரீப்ளே போடுறாங்க, நீ உங்க ஆட்சியில வந்து பாத்ரூம் சரியா கட்டல, கட்டடங்களே இல்லை, உட்கட்டமைப்பே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எப்படி சார் இல்லை, நான் என்ன கேட்குறேன், கடந்த ஆட்சி செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்யணும்னு தானே. ஒரு மாற்று அரசு எதுக்கு உருவாகுது? அதனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு கட்சியை வந்து வேண்டாம் மக்கள் நிராகரித்து இன்னொரு கட்சிக்கு வாக்களிப்பது எதற்கு? அவங்க செய்யாத ஒன்றா நீங்கள் செய்யணுங்கிறக்காக தானே. குற்றச்சாட்டு சொல்வது எதிர்கட்சியின் வேலை, ஆளுங்கட்சியின் வேலை. அதே இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. டக்குன்னு வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க, கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. இருக்கு போல கலெக்டர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னா அப்படி இருக்கும். நீங்க நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கீங்க, ஒன்றை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய நீங்க எதுக்கு நீங்க வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கீங்க? இருட்டு இருட்டு என்று கூச்சல் போடுவதை விட அந்த இடத்திலே ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பது மேலானது. நீங்க தீர்வு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்களா, இல்ல இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்களா? இப்போ அவங்களுக்கு என்னன்னா, அவங்க அமைச்சரானதை அவங்களே நம்பலை, ஆட்சி அமைச்சதை அவங்களே நம்பலை, நமக்கு இந்த நிர்வாகம் சம்பந்தமாக தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க நம்பலை. அப்போ நீங்கள் உங்களுடைய செயல்பாடு என்பது ஒரு ரொம்ப தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது, தப்பான ரோல் மாடலாக இருக்கு. இன்னும் மிகப்பெரிய செய்தியெல்லாம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 11 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சார். அதாவது தாவேகா எம்எல்ஏக்களுக்கு வந்து பேரம் பேசியதாக திமுக தரப்புல இருந்து செந்தில் பாலாஜியோட கேங்கு தான் அதை பண்ணாங்க. அவங்க தம்பியை இன்வால்வ் ஆகிருக்கிறாரு, இன்ன வரைக்கும் அவர் தலைமறைவா இருக்கிறார் சார். இந்த விஷயம்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாமே ஆதாரத்தோட ஆடியோக்கெல்லாம் வெளிவருது. அந்த ஆடியோவுடைய ஆதாரம்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. அவங்க கட்சிக்காரனே பேசுகிறான் ஆடியோவில், நான் அப்படிலாம் வந்து காசு வாங்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க கட்சி எம்எல்ஏவே பேசுகிறாரு. இது எப்படி ஆடியோ ஆதாரமாக இருக்கும்? குற்றம் செய்வதற்கு முயற்சி செய்கிறவர்களுடைய ஆடியோவா அது இல்லை. யாரோ ஒரு அன்னோன் பர்சனுடைய ஒரு குரலை வச்சுக்கிட்டு நான் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு இவங்க ரெக்கார்ட் பண்ணி திட்டமிட்டு போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. திமுக காரங்க தாவேகா எம்எல்ஏ வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஒரு 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 காரணம் இருக்குல்ல, ஆடு வளர்க்குறான் கோழி வளர்க்குறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவனுக்கு பெருச்சாலி வளர்க்க மாட்டான்ல யாரும், அது வீட்டு பிராணியா யாருமே வளர்க்க மாட்டான்ல. தாவேகா எம்எல்ஏவை வாங்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன? திமுகனால தாவேகா எம்எல்ஏ வாங்கி ஆட்சி அமைக்க முடியுமா? உங்களை மாதிரி 100க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருக்காங்களா? கொஞ்சம் வந்துருச்சுன்னா ஆட்சி அமைச்சலாங்கிற மாதிரி கட்சி தாவனா கட்சி தாவல் சட்டத்தில் இல்லைங்க. இது வரைக்கும் திமுக கடந்த கால வரலாற்றில் இது மாதிரி காரியங்கள்ல முதல்ல ஈடுபட்டிருக்கா? முன்னுதாரணம் இருக்கா? யாரோட பாணிங்க இது? எடப்பாடி எம்எல்ஏக்களை விலை பேசுவது, கட்சியை உடைப்பது என்பது பாஜக வட மாநிலங்களிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாடல். அது அதை நீங்க 10 வருஷமா அதிமுகவை உடைப்பதற்கு பாஜக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது தாவேகாரன் 10 நாள்ல உடைச்சிட்டாங்க. அப்ப பாஜகவினுடைய வேலை திட்டத்தை தாவேகா செய்து கொடுக்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை அப்போ உங்களுக்கு தான் எம்எல்ஏக்களுடைய தேவை இருக்கிறது, ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. இடைத்தேர்தலுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இடைத்தேர்தலையும் நீங்க அறிவிப்பது வரைக்கும் அங்கே வரைக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க, தேர்தல் ஆணையம் வரைக்கும். திமுகவில் இதுல என்ன சம்மந்தம் இருக்கு? அப்ப என்னன்னா, திருடன் வந்து பிடிபடாம இருக்கிறதுக்கு தப்பி ஓடுகிற போது அவனும் திருடன் திருடன் கத்திக்கிட்டு ஓடுனான்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எம்எல்ஏக்களை யார் பர்ச்சேஸ் பண்றானா அந்த கட்சிக்காரனே, அந்த சம்பந்தப்பட்டவர்களே நாங்க வந்து எம்எல்ஏவை வந்து எங்கிட்ட வாங்குறதுக்கு பார்த்தாங்கன்னு சொல்வதன் மூலமாக கவனத்தை திசை திருப்புகிறார்கள். இல்ல சார், தகுந்த ஆதாரங்களோடு வழக்கே பதிவு பண்ணிடலாம் சார். எந்த விதமான இது ஆதாரங்களும் இல்லாம ஆதாரங்கிறது இங்க போலீஸ், தாவேகா போலீஸ் குற்றச்சாட்டை சொல்லுகிறவர் தாவேகா எம்எல்ஏ. நீங்க யாரை நம்ப சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்லை. யாரை பிடிச்சிய? நீ அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து கைது பண்ணி 5 மணி நேரம் கூட உங்களால் தாக்கு பிடிக்க முடியல. ஜட்ஜு சொல்லிட்டாரு, அவர் என்ன ஓடியா போயிடுவாரு, விடியா அப்படின்ட்டாரு, பெண்ணையில் விடியான்ட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டால் போதும், அவரையும் டார்ச்சர் பண்ணுறான்ட்டாரு. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலையே, அது ஃபெயிலியர் தானே. நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் மேம்பால ஊழல் நடந்துருச்சு திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது கலைஞர் கருணாநிதியை தூங்கிக்கிட்டு இருந்தவரை போய் லுங்கியோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் மேம்பால ஊழல் நிரூபிக்கலைங்க. அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா எவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தாங்க, எடப்பாடி எவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தார், ஏதாவது நிரூபிக்கணும்ல. இப்போ போலீஸ்காரன் வழக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து காரணமே தேவையில்லை, என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து கஞ்சா வச்சிருந்தீங்கன்னு கூட வழக்கு போட்டு போகலாம். நீதிமன்றத்தில் அது நிற்குமா? எதுக்கு இந்த பொய் ட்ராமாலாம் போடுறீங்க?
இந்த பொய்களின் வழியாகவே ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக குழப்பமாக இருக்குது. தாவேகா மாதிரியே தெரியுது, நடவடிக்கை பாஜக மாதிரியே இருக்குது. இது பாஜகவா தாவேகாவா? இப்போ தமிழ்நாடு பாஜகவா வந்து ஆட்சியில் இருக்கா? தாவேகாங்கிறது அந்த உருமாறிய கொரோனாங்கிறான்ல, COVID-19 வந்து உருமாறிய இது மாறிடுச்சுங்கிறான்ல, அது மாதிரி உருமாறியது தான் பாஜக தான் தாவேகாவா அப்படிங்கிற சந்தேகம் எனக்குலாம் வருது. ஏன்னா நடவடிக்கை பூராமே புழுகுறாங்க போய். நீங்கள் அம்மோனியா வாயு கசிவில் வந்து 19 பேர் ஜாகிறான், அவனை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, கரூருக்கு அரசு பணி வழங்குறதுக்கு போகிறோங்கிறாங்க. இடைத்தேர்தல் நடக்குதுன்னா எவ்வளவு உள்நோக்கத்தோடு கூடிய நகர்வாக ஒவ்வொன்றும் இருக்குது. இது தொழில்துறை அமைச்சர் என்ன செய்யணும்? அம்மோனியா கசிவு நடக்கிற இடத்துக்கு இதெல்லாம் ஆய்வுக்கு போகணும். நீ ஸ்கூல் பிள்ளைகிட்ட போய் எஸ்ஏலாம் பேசிக்கிட்டு இருக்கிய, போய் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கியன்னா என்ன எல்லாவற்றிலையுமே திசை திருப்புகிற வேலையை செய்ய. அப்போ துறை சார்ந்த அறிவும் இல்லை, அரசியல் அறிவும் இல்லை, நிர்வாக அறிவும் இல்லை, பண்பாட்டு ரீதியாக அரசியலை எப்படி நகர்த்த வேண்டும் என்கிற எந்த புரிதலுமே இல்லை. நீ தலைவனே எங்க அப்பாவை காணான்னு நீ வந்து நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறட்டுமான்னு உலகத்துல எந்த முதலமைச்சராவது இந்திய அரசியல் வரலாறு இல்லை, உலக அரசியல் வரலாற்றிலேயே சட்டப்பேரவையை வந்து நான் ஆக்ஷன் பண்ணிக்கிறவான்னு கேட்ட முதலமைச்சர் இவர் தான். அடுத்து டான்ஸ் ஆடுவார்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டெப்பு போட்டுக்கிறவான்னு அவர் கேட்பார்னு நினைக்கிறேன். அதுதான் மாஸ்டர் உள்ள குப்பத்துக்கு போயினுங்கிறாங்க சார், ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். ஆமாம். அதனால இவர்களுக்கு அரசியலை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான அடிப்படை புரிதலோ, அதிகாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான குறைந்தபட்ச புரிதலோ இல்லாமல் ஒரு மொக்கையான அரசாக இது இருக்கு. அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் ரொம்ப நன்றி சார்.